அன்பிற்குரிய தமிழ்நாடு டெட் தேர்விற்காக தீவிரமாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற பயிற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் தொடர்களே, உங்கள் அனைவருக்கும் சைக்காலஜியிலிருந்து சில வினாவிடைகளோடு நான் வந்திருக்கின்றேன். உங்களுக்காக அவற்றை இப்பொழுது நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சம வயது உறவில்லாத குழந்தைகள் ஒரே சூழலில் வளர்ந்த பொழுது நுண்ணறிவின் உறவு எவ்வளவு? அதாவது நுண்ணறிவு தான் இன்டெலிஜென்ட் குவாஷன் சொல்லுவாங்க. அது R = 0.25. இவங்க பாருங்க ஒரே ஏஜ் குரூப் தான், பட் ரிலேஷன் இல்லாதவங்க ஒரே இடத்துல வளர்ந்துடுறாங்க. ப்ரூனரின் கருத்துப்படி இடைநிலை பள்ளி பாடங்களில் அதிகம் இடம்பெற வேண்டியது எது? ப்ரூனர் வந்து இடைநிலை பள்ளிகளில் என்ன மாதிரியான வகையில பாடங்கள் கற்பிக்கப்பட வேண்டும் சொல்றாரு? செய்து காட்டல். வெவ்வேறு சூழலில் வளர்க்கப்பட்ட இரட்டையர்களின் நுண்ணறிவு எவ்வளவு? ட்வின்ஸ் இருக்காங்க, அவங்கள வெவ்வேறு சுச்சுவேஷன்ல வந்து வளர்க்குறாங்க. அப்போ அவங்களோட நுண்ணறிவு எவ்வளவு? 0.75. சூழ்நிலையோ அல்லது சூழ்நிலையே அறிஞர்களை உருவாக்குகிறது என்று கூறியவர் காண்டல். ஒரே சூழலில் வளர்ந்த இரட்டையர்களின் நுண்ணறிவு உறவு எவ்வளவு? ஒரே சூழல்ல ஒரு ட்வின்ஸ் வளர்றாங்க, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் குவாஷன்ட் வந்து எவ்வளவு இருக்கும்? 0.87. இப்போ கூற்று அண்ட் ரீசன் வருது. குமரப்பருவம் புயலும் அலையும் நிறைந்த பருவம். ரீசன், குமரப்பருவத்தில் மன எழுச்சிகள் புயலாய் வெளிவரும். பதில் பாருங்க, AR 2 உண்மை. R வந்து சரியான எக்ஸ்பிளனேஷன் தான். எதுக்கு? ஏக்கு. சூழ்நிலையே அறிவியல் அறிஞர்களை உருவாக்குகிறது என்று கூறியவர் யாரு? சூழ்நிலை தான் அறிவியல் அறிஞர்களை உருவாக்குகிறது அப்படின்னு சொன்னவர் வந்து உங்களுக்கு நான் பதில் விட்டுருக்கேன், உங்களுக்கு கேப் விட்டுருக்கேன். நீங்க அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது கூற்று பாருங்க, முன்னேற்றம் சூழ்நிலையுடன் தொடர்புடையது, சூழ்நிலை உளவியல் சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா A and R ரெண்டுமே கரெக்ட். அப்ப என்ன? முன்னேற்றம் சூழ்நிலையுடன் தொடர்புடையது சரிதான், சூழ்நிலை உளவியல் சார்ந்தது அதுவும் சரிதான். ஸோ எக்ஸ்பிளனேஷன் கூட சரியானதுதான். அடுத்து பாருங்க, குழந்தையின் ஒழுக்க பண்புகள் பிறப்பிலிருந்தே வருகின்றன. காரணம், ஒழுக்க பண்புகள் மரபு விளைவு ஆகும். ரெண்டுமே வந்து தவறானது. குழந்தையின் ஒழுக்க பண்புகள் வந்து பிறப்பிலிருந்துலாம் வர்றதில்லை, சூழ்நிலை வளரும் போது சூழலிருந்து தான் வருது. ஒழுக்க பண்புகள் வந்து மரபு விளைவாக வரும்னு சொல்றது தப்பு. சூழ்நிலைகள்ல வளர்ற நிலைகளை வச்சுதான் ஒழுக்க பண்புகள் வந்து வளரும். அடுத்தது, ப்ரூனரின் கருத்துப்படி தொடக்கநிலை பள்ளி பாடங்களில் அதிக இடம்பெற வேண்டியது எது? தொடக்கநிலை பள்ளி பாடங்கள்ல ப்ரூனர் என்ன அதிகமா செய்யலாம்? நேரடி அனுபவங்கள் தான் சொல்றாங்க, ஒரு டைரக்டான எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட், வளர்ச்சி மரபினால் தீர்மானிக்கப்படுகிறது, மரபு உடலியல் சார்ந்தது. அப்ப வளர்ச்சி மரபால் தீர்மானிக்கப்படுகிறது சரியானதுதான். நம்ம அப்பா அம்மாட்ட இருந்து வரக்கூடிய ஜீன்ஸ் தான் வந்து பிள்ளைங்களோட உடல் தோற்றத்தையும் உடல் வளர்ச்சியையும் தீர்மானிக்குது. மரபு உடலியல் சார்ந்தது, அதுவும் சரியானதுதான். ஏன்னா ஜெனட்டிக், குரோமோசோம்ஸ் இதெல்லாம் நம்மளோட செல்ஸ்ல தான் இருக்கு. ஸோ உடல்நிலை சார்ந்தது தான். அடுத்தது, பிள்ளை பருவம் போட்டிக்குரிய பருவம் என்று கூறியவர் கில்பாட்ரிக். அடுத்தது, குழந்தைகளின் இரண்டாம் பிறப்பு என்று கூறப்படுவது எந்த பருவம்? அது வந்து டவுட்டே கிடையாது, குமர பருவம் தான். அடலசன்ஸ் ஏஜ் தான். அதுலதான் வந்து அவங்க தங்களோட ரோலை பிளே பண்ணுவாங்க, தங்களோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால அதை என்ன பண்றாங்க, இரண்டாவது பர்த், இரண்டாம் பிறப்புன்னு அடலசன்ஸை சொல்றாங்க. அடுத்தது, குமரப்பருவம் முரண்பாடுகள் நிறைந்த பருவம் என்று கூறியவர் கர்ட் லெவின். குமரப்பருவம் தெளிவற்ற நிலையில் உள்ள பருவம் சொல்லவர் வந்து வில்லியம் பேட்டன். குமரப்பருவம் புயலும் அலையும் நிறைந்த பருவம் அப்படின்னு சொன்னவர் வந்து ஸ்டான்லி ஹால். இதை அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு உளவியல் வினா. ஹவிஹஸ்ட் எதை ஆராய்ந்தார்? ஹவிஹஸ்ட் அப்படின்றவர் வந்து ஒரு உளவியலாளர். அவர் எதை ஆராய்ந்தார் கேட்கிறாங்க? வளர்ச்சிசார் செயல்களை ஆராய்ந்தவர். குற்றம் புரியும் இயல்பு பரம்பரை பண்பு என்று கூறியவர். ஸோ வந்து ஒருத்தவங்க குற்றம் செய்யறாங்கன்னா அவங்களோட பரம்பரையிலிருந்து அது வந்து ஃபாலோ ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லுவார். யாருன்னா கார்ல் பியர்சன். ஆண் உயிரணுவின் 23வது ஜோடி குரோமோசோம் என்னது? XY. அதே பெண் உயிரணுவின் 23வது ஜோடி குரோமோசோம் எது? XX. ஒவ்வொரு உயிரணுவிலும் எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன? 23 பேர். அதாவது ஒரு செல்லுல 23 பேர், அதாவது 46 குரோமோசோம்கள் இருக்கும். எனக்கு சில குழந்தைகளை கொடுங்கள், நான் அவர்களை எப்படி பெற வேண்டும் என்று சொல்லுங்கள், அதாவது எப்படி ஆக்கணும்னு சொல்லுங்க, அப்படியே உருவாக்கி விடுன்னு சொன்னவர் யாரு? JB வாட்சன். ஒவ்வொரு உயிரணுவிலும் எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன? அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 23. ஜீன்களில் உள்ளவை DNA என்பதை தெளிவுபடுத்தியவர் யார்? வாட்சன் அண்ட் கிரிக்.
இவங்க 2 பேர் தான் ஜீனில் உள்ளது டிஎன்ஏன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க. சமூக மரபு எப்படி பெறப்படுகிறது? கல்வி மற்றும் பயிற்சி மூலம் பெறப்படுகிறது. இப்படி தான் வந்து சமூக மரபானது பெறப்படுகிறது.